ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா சிக்கன் பிரியாணி செய்வாங்க. நான் அந்த கேப்பில் ஒரு ஸ்ட்ராங் டீ போட்டுக்கிட்டேன். இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. அதுக்காகவே இப்போ சார்கோல் ஃபிலிம்ஸ் எப்படி போடணுன்னா, அந்த கறிக்கொட்டையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நெய்யும் சோம்பும் கொஞ்சமாக போட்டுட்டு புகை வர மாதிரி பண்ணிக்கணும். சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சிக்கன் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த புகை உள்ளே போயிட்டு மசாலா நல்லா ஒட்டும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நம்ம இதில் இப்போ சில்லி பவுடரும் சிக்கன் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக கோபுரமாக போட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஸ்பெஷல் அந்த சார்கோல் ஃபியூம்ஸ் தான். அந்த ஹீட்லேயே சிக்கன் மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம பிரியாணியில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா உள்ளே போட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் அளவுக்கு தான் இது எல்லாமே செஞ்சுருக்கோம். நம்ம அப்போ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.